பியூஷ் கோயலை சந்தித்தார் ஜி.கே. வாசன். சென்னையில் நட்சத்திர விடுதியில் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சந்தித்திருக்கிறார் தமாக தலைவர் ஜி.கே. வாசன். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து வருகிறார் பியூஷ் கோயல். இந்த சூழலில் ஜி.கே. வாசன் பியூஷ் கோயலை சந்தித்திருக்கிறார். வரும் என்ன? தனலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பியூஷ் கோயல் அவர்கள், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தமிழகம் வந்திருக்கிறார். சரியாக காலை 10 மணிக்கு சென்னை வந்திருக்கக்கூடிய அவர் தற்போது கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலை அவரை சந்திப்பதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் வந்திருக்கிறார். முதல் ஆளாக அவருடனான அந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இறுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு 4 தொகுதிகள் ஒதுக்குவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த 4 தொகுதிகளும் தாமரை சின்னத்தில் அல்லது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று ஏற்கனவே கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில், ஆனால் அவர் தனி சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்று அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது எத்தனை தொகுதிகள் என்பது இன்றைக்கு கையெழுத்தாகும். ஆனால் எந்தெந்த தொகுதிகள் என்பது அதிமுக தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பியூஷ் கோயலை பொறுத்த வரைக்குமே இன்றைய தினத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அனைத்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் இன்றைக்கு நிறைவு பெற வேண்டும் என்றால் இரவுக்குள்ளாக அவர் பியூஷ் கோயல் அவர்கள் மீண்டும் டெல்லி திரும்ப இருக்கிறார். அதனால் அதற்கு முன்பாகவே இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக தற்பொழுது அவர் இங்கே தனியார் நட்சத்திர விடுதியில் இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியை சந்திப்பார். அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பியூஷ் கோயலை சந்தித்தார் ஜி.கே. வாசன். சென்னையில் நட்சத்திர விடுதியில் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சந்தித்திருக்கிறார் தமாக தலைவர் ஜி.கே. வாசன். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து வருகிறார் பியூஷ் கோயல். இந்த சூழலில் ஜி.கே. வாசன் பியூஷ் கோயலை சந்தித்திருக்கிறார். வரும் என்ன? தனலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பியூஷ் கோயல் அவர்கள், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தமிழகம் வந்திருக்கிறார். சரியாக காலை 10 மணிக்கு சென்னை வந்திருக்கக்கூடிய அவர் தற்போது கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலை அவரை சந்திப்பதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் வந்திருக்கிறார். முதல் ஆளாக அவருடனான அந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இறுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு 4 தொகுதிகள் ஒதுக்குவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த 4 தொகுதிகளும் தாமரை சின்னத்தில் அல்லது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று ஏற்கனவே கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில், ஆனால் அவர் தனி சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்று அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது எத்தனை தொகுதிகள் என்பது இன்றைக்கு கையெழுத்தாகும். ஆனால் எந்தெந்த தொகுதிகள் என்பது அதிமுக தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பியூஷ் கோயலை பொறுத்த வரைக்குமே இன்றைய தினத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அனைத்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் இன்றைக்கு நிறைவு பெற வேண்டும் என்றால் இரவுக்குள்ளாக அவர் பியூஷ் கோயல் அவர்கள் மீண்டும் டெல்லி திரும்ப இருக்கிறார். அதனால் அதற்கு முன்பாகவே இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக தற்பொழுது அவர் இங்கே தனியார் நட்சத்திர விடுதியில் இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியை சந்திப்பார். அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.